நாகார்ஜுனா தான் இந்த படத்தோட ஆன்டகானிஸ்ட்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஆனாலும் அவரோட கேரக்டருக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பிளஸ்னா அது இந்த படத்தோட மியூசிக் தான். மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த மோனிகா சாங் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்னா அது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே தான். பொதுவா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் போதைப் பொருளை கடத்துற மாதிரி படம் பண்ணுவாரு. ஒரு சேஞ்சுக்கு இந்த கூலி படத்தை வாட்ச் கடத்துற மாதிரி பண்ணியிருக்காரு. மற்றபடி டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட யூசுவலான படம் டெம்ப்ளேட் குள்ள தான் இந்த படமும் வருது. ஆன்டகானிஸ்ட் நாகார்ஜுனா இந்த படத்துல நிறைய கொலை பண்றாரு. அவரை வில்லனா காட்டுறதுக்காக அதெல்லாம் தேவைப்படுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் கொலை பண்ற பாடிஸை டிஸ்போஸ் பண்ண வழி தெரியாம இருக்காருன்னு படத்துல காட்டுறாங்க. விசாகப்பட்டினம் போட்டி அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நம்மள மாதிரி தமிழ் படங்களை ரெகுலரா பார்த்து பழகின எல்லாருக்குமே பல தமிழ் படங்கள்ல பணத்தை கல்ல கட்டி கடல்ல இறக்கிற மாதிரி காட்டுற ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நாகார்ஜுனா ஈஸியா பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அவருக்கு இந்த பணத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றது என்ன மாதிரியான வில்லன் கேரக்டர் இது அப்படின்னு தோன்ற மாதிரி வச்சுட்டு